ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல அருமையான கிருபை நிறைந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே பெரியவராயிருந்து அவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பூமியிலே எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் ஆண்டவராய் இயேசு. இந்த பூமியிலே எல்லா ஆவிகளுக்கும் மேலான ஆவி பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம் மத்தியிலே பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக கொடுத்த வசனங்களை நாம் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தேவன் நம்ம முன்னாடி இந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் இதை நல்ல தெய்வ பயத்தோடு கூட இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டு அதை உட்கொண்டு பலனடைந்து ஆசீர்வதிக்கப்பட நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே, உங்கள் கிருபைக்கு எங்களை தாழ்த்துகிறோம். உங்கள் கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் தான் எல்லாவற்றையும் எங்களுக்கு நடத்தி கொடுக்குறீங்க. இந்த நாளிலும் இந்த செய்தியின் மூலம் இதை பார்க்குற ஒளிபெருக்கின் மூலமாக பார்க்குற எல்லா அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. ஆண்டவரை ஆசீர்வதிங்க. செய்திகள் அவர்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்துக்கு புஷ்டி உள்ளதாக இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நற்செய்தி எழுப்புதல் உள்ளிட்டின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் இந்த ஒளிபெருக்கின் மூலமாக கேட்கிறவங்க யாவருக்கும் நான் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் தாமே இந்த செய்தி பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்னவென்றால், நம்மை அவர் காக்கிற தேவன், நம்மை அவர் பாதுகாக்கிற தேவன். இந்த உலகத்தில் நமக்கு இவ்வளவோ ஒரு பேர் நமக்கு இருக்கிறாங்க. அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, கணவர் இருக்காங்க, மனைவி இருக்கிறாங்க, உற்றார் உறவினர்கள் இருக்காங்க, அத்தாரிட்டிஸ்கள் இருக்காங்க, இவ்வளவோ அதிகாரத்தில் உள்ளவங்க இருக்காங்க. ஆனால் கூட சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அதிகமாக நம்ம உணர்கிற, நம்ம வாழ்க்கையில் கடந்து வருகிற பாதைகள், காரியங்கள் என்ன என்று பார்ப்போமானால் பயம். அநேக காரியத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? பயப்படுறோம். வேலை ஸ்தலத்தில் அத்தாரிட்டிகளுக்கு பயம், இன்னும் வீட்டில் பிள்ளைகள் பெற்றோருக்கு பயம், கணவன் மனைவிக்கிடையே ஒரு பயம், இன்னும் நிறைய காரியங்களில் பயத்தை குறித்து நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். பயப்படுகிறவர்கள் இந்த நாட்களிலே நிறைய பேர். அதுவும் இல்லை, பயத்தை குறித்து வேதம் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. பயம் வேதத்தில் பைபிளில் கிட்டத்தட்ட 365 இடங்களிலே பயத்தை குறித்த வார்த்தைகளை போட்டிருக்குது. ஆனால் அந்த பயம் நம்ம வாழ்க்கையில் அது வேதனை உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 1 யோவான் 4:18 வசனத்தில் விதமாக பார்க்கலாம். பயம் அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஸோ அப்போது இந்த நாளில் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்போ அந்த அன்புள்ள ஒரு ஆவி நமக்குள்ளே இருக்குமானால் நமக்குள்ளே என்ன இருக்காதுன்னா பயம் வராது, பயம் இருக்காது. பயம் எதுக்காகலாம் பயம் இருக்கும் என்று சொல்லி நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். அந்த பயத்தின் ஆவியிலிருந்து நம்ம வெளியே வரும்போது நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் கட்டாயம் நடக்கும். இந்த பயம்தான் நம்ம அனைவருடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்தை கொண்டு வருது. இந்த பயம்தான் நம்ம வாழ்க்கையில் இன்னும் பாவத்துக்கு நேராக நம்மளை கொண்டு செல்கிறது. பயத்தினால் அவங்க இதை சொல்லிடுவாங்களோ, இதை இங்கே சொல்லிடுவாங்களோ, இவங்க இப்படி இது பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயத்தினால தப்புக்கு மேலே தப்பு நம்ம என்ன செய்கிறோம்? பாவத்துக்கு மேலே பாவத்தை நம்ம கூட்டுகிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம இந்த வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நம்ம பார்த்து நம்ம இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசி அருமையாக இதில் எழுதியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அவர்களுக்கு யாருக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னா, இங்கே ஒரு ஊழியக்காரர் சிறு பிள்ளையில் ஆண்டவர் ஒரு தெய்வ மனுஷனை சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறாரு? பயப்படுறாரு. ஐயோ, நான் இந்த சின்ன வயசில் நான் எப்படி ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் அவருக்குள்ளாக. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் அவரோடு பேசுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். ஸோ அந்த சின்ன வயதிலேயே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த அருமை மகனை அவர் பலப்படுத்துகிறார். பலப்படுத்துகிறது வேறு ஒன்றும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவார்.
நம்முடைய மனுஷனுடைய ஆவியில் மனுஷியுடைய ஆவிக்கு மேலாக அந்த தேவனுடைய ஆவி, தேவ வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ளே வரும் பொழுது நம்ம ஒரு புது பலன் அடைகிறோம். ஒருவேளை நம்ம சரீரத்தில் பலவீனமானவங்களாக இருக்கலாம், சரீரத்தில் வியாதி உள்ளவர்களாக இருக்கலாம், மாம்சத்தில் பலவீனமாக இருக்கலாம், அடிக்கடி கோவம் வரலாம், எரிச்சல்கள் வரலாம், இப்படி பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, தேவ ஆவியானவர் நம்ம இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுது தேவ அன்பு நம்ம உள்ளத்தில் ஊற்றப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 5:5 நம்ம பார்க்கலாம், பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் ஊற்றப்படும் பொழுது தேவ அன்பு நம்ம உள்ளத்தில் ஊற்றப்படுது. அப்போ தேவ அன்பு நம்ம உள்ளத்தில் ஊற்றப்படும் பொழுது அந்த அன்பு தான் நம்ம வாழ்க்கையில், நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த அன்பு நமக்கு என்ன செய்யுது, சகலத்தையும் தாங்க வைக்குது, சகலத்தையும் நம்ப வைக்குது, சகலத்தையும் நமக்கு விசுவாசிக்க வைக்குது. அன்புக்கு பொறாமை இல்லை. நம்ம முந்தி எப்படி இல்லாமல் இருந்தோம், பொறாமை இருக்கும், எரிச்சல் இருக்கும், கோபம் இருக்கும், கோள் சொல்லுவோம், சண்டை போடுவோம், மாம்சத்தின் கிரிகள் எல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் இந்த தேவ ஆவியானவர் அந்த அன்பை நம்ம உள்ளத்தில் ஊற்றும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற எல்லா பயங்களும் மாறி போகுது, நம்ம புது பலன் அடைகிறோம், நம்ம ஒரு புதிய மனுஷியாக மாறுகிறோம். நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். சின்ன வயதில் ஊழியத்திற்கு எடுத்திருக்கிறார் பாருங்கள். இந்த எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அதே போல் சாமுவேல் என்ற அருமையான மகன், அன்னாள் அவருடைய தாயாருக்கு அவருக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் சாமுவேல் என்ற அருமையான மகன் தேவன் கொடுத்தார். அந்த அவருடைய வாழ்க்கையிலும் அந்த அம்மா அவங்களுடைய தாயார் ஒரு பொருத்தனை செய்திருந்தாங்க ஆண்டவருடைய சமூகத்தில். என்ன பண்ணானுங்க, இதுக்கிடையில் அவருடைய கணவர் இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னொடனே வேறொரு திருமணம் செய்து அந்த அம்மாவுக்கு 10 குழந்தைகள் இருந்தது. அந்த அம்மா என்ன செய்வாங்களாம், இந்த அன்னாள் என்கிற அந்த அம்மாவை என்ன செய்வாங்களாம், ஏளனமாக நிந்திப்பாங்களாம், பேசுவாங்களாம். அப்போ இந்த அம்மா அழுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ஆலயத்துக்கு போகிறத விடலை, ஆண்டவரை தேடுறதை விடலை, ஜெபிக்கிறதை விடலை. ஆவியானவர் அவங்களோட பேசுகிறார், அவங்கள பலப்படுத்துகிறார். அப்போ ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது. அப்போ அந்த தேவ ஊழியர் அவரை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் தேவன் உனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை. அந்த அம்மா ஒரு பொருத்தனை செய்கிறாங்க. என்ன பொருத்தனை செய்கிறாங்க, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் நான் அந்த குழந்தையை தேவ சமூகத்தில் கொண்டு நான் பால் குடிக்கிற பருவம் மறந்த உடனே நான் கொண்டு ஆலயத்தில் வைப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்தார். அதேமாதிரி அந்த அம்மா என்ன செய்தாங்க, அந்த குழந்தையை பெற்று அந்த ஆண்டவர் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாங்க. அதுக்கு சாமுவேல் என்று பேரிட்டாங்க. அந்த சாமுவேலை அந்த அம்மா பால் கொடுக்க வரையிலும் தான் வளர்த்து திரும்ப தேவாலயத்தில் ஊழியக்காரரிடத்தில் கொண்டு ஒப்படைச்சாங்க. அவரோடு கூட சின்ன வயதில் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு பயந்து அந்த இடத்துல தேவாலயத்தில் இருந்ததுனால சின்ன வயதிலேயே தேவன் அவரோடு பேச ஆரம்பித்தார். அப்போ இந்த நாட்களில் பாருங்கள், வயது வரம்பே கிடையாது. ஆண்டவர் சின்ன வயதிலேயே வயிற்றில் இருக்கும்போதே யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு அருமையான தீர்க்கதரிசி, அவர் தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார். தீர்க்கதரிசி அவங்க சொல்கிறாங்க, அந்த தாயின் வயிற்றில் அந்த குழந்தை துள்ளிட்டு என்று சொல்லி பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது வயிற்றில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் துள்ளும். வயிற்றில் கர்ப்பமாக இருக்கிற பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்கன்னா அந்த பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவாங்க, தேவ ஞானத்தினால் கிருபையினால் நிரப்பப்படுவாங்க. அவங்களுக்குள்ள பயமே வராது, அவங்களால தைரியசாலிகளாக இருப்பாங்க. அவங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்வாங்க. இந்த பயம் 2 விதத்தில் பயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுதினமும் நம்ம அனுபவிக்கிற 2 காரியங்கள். ஒன்று பாவம் செய்யும்போது நம்ம பயம் வரும். நமக்கு தவறு செய்யும் பொழுது நம்ம உள்ளத்தில் என்ன செய்யும், அதில் யாராக இருந்தாலும் சரி, வீட்டிலையோ வெளியிலையோ அல்லது வேலை ஸ்தலங்கள்லையோ நம்ம பாவம் செய்யும்போது தவறு செய்துட்டோம், ஒரு தவறு நடந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். ஐயோ என்ன சொல்லுவாங்களோ, அப்பா என்ன சொல்லுவாங்களோ, அம்மா என்ன சொல்லுவாங்களோ, அத்தாரிட்டிஸ் மேனேஜர் என்ன சொல்வார், இப்படி பல பயங்கள் நம்ம உள்ளத்தை ஆட்கொள்ளும். அது மட்டும் இல்லை, தவறு செய்யும்போது தவறு நடந்துட்டு நம்ம தவறு செய்துட்டோம், செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை நம்ம செய்துட்டோம், ஆனால் என்ன வருது, பயம் வந்துடுது. ஆனால் அந்த பயத்தில் இருந்து தேவன் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி அந்த பயத்திலிருந்து ஒரு தெளிவை கொடுக்குறார். எப்படி கொடுப்பார்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம மேலே வர முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும், இமீடியட்டாக நமக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, நமக்கு ஒரு நல்ல ரெமிடி அதில் இருக்குது. இந்த பயமே நம்ம வாழ்க்கையை என்ன செய்யும், கீழே கொண்டு போயிடும். ஆனால் நம்ம மேலே வர்றதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு நல்ல அருமையான காரியங்களெல்லாம் செய்திருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த பயத்தில் ஆண்டவரே நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இதை செய்யக்கூடாதுன்றதெல்லாம் செய்துட்டேன், இதை பார்க்கக்கூடாது. சில பிள்ளைங்க இந்த நாட்களில் நான் நிறைய காரியங்களை பார்க்குறேன் ப்ராக்டிக்கலாக. சின்ன வயதுலேருந்தே பிள்ளைங்க செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க.
செல்ஃபோன் நிறைய பிள்ளைங்க வாழ்க்கையில் செல்ஃபோன் அந்த பிள்ளைகளை அடிமையாக்கி வச்சுருக்கு. குட்டி பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்கும் அந்த பிள்ளைங்க கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க, அந்த பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. எங்களுக்கு ஒரு பையனை தெரியும், சாப்பிடும்போது செல்ஃபோனு, தூங்கும்போது செல்ஃபோனு, எங்கே போனாலும் செல்ஃபோனு, காதில் ஒரு இதை மாட்டிக்கிடுறாங்க, நம்ம பேசினா கூட அவங்களுக்கு கேட்காது. அப்போ இது நம்ம யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? பிசாசுக்கு அடிமையாகிடுறோம். பிசாசுக்கு அடிமை ஆகிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நம்மளை என்ன செய்யும்? எங்கேயாவது கொண்டு போய் நம்மளை அடி வாங்க தான் செய்யும், அடி வாங்கிக்கிட்டே இருப்போம். இப்போ பாவம் செய்யும்போது நமக்கு என்ன வருது? உள்ளுக்குள்ளே திரும்ப நமக்கு ஒரு பயம் வரும். ஆனால் நம்ம அதிலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், தைரியம் வரும். ஆண்டவர் நம்ம யார் முன்னாடியும், எல்லார் முன்னாடியும், எந்த அது அப்பா முன்னாடியோ அல்லது வேலை சேலத்துலேயோ அல்லது நம்ம பக்கத்து வீட்லேயோ யாரானாலும் சரி, சபையிலையோ எந்த இடங்கள்லையும் என்ன செய்யலாம்? நிற்க முடியும். அதனால் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னென்னா, நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்போது எனக்கு அடிக்கடி இந்த நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகிற வார்த்தை என்னென்னா, கடவுள் வேறு எங்கேயுமே இல்லைங்க. அவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்றாரு. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குது, கடவுள் நமக்குள்ளே இருக்கிறாரு. எங்கேயும் போய் நம்ம எதுவும் தேடணும்னு அவசியமே இல்லை. இந்த நாளில் ஜனங்களை அறியாமையினால் என்ன பண்ணுறாங்க? காலில் செருப்பு போடாமல், தலையில் என்ன தெல்லாமல் தூக்கி வச்சுக்கிட்டு மைல் கணக்காக என்ன செய்கிறாங்க? வெயில்லையும் மழையிலையும் குளிர்லையும் மலை ஏறி அங்கே ஏறி இங்கே கடைசியில் என்ன செய்கிறாங்க? என்ன இல்லை, ஒன்றும் இல்லை, அதே ஆளாக தான் வராங்க. அதை விட நீ கீழே தான் போகிறாங்களே தவிர மேலே வர முடியல. ஆனால் அவர் சொல்கிறார், நீ இதெல்லாம் செய்ய வேண்டாம், உனக்காக நான் பரிகாரம் செலுத்திட்டேன், உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன். ஆண்டவராக இயேசு சொல்கிறாங்க, சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை எல்லாரையும் என்ன செய்திருக்கிறார்? மீட்டு எடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனை, அவருடைய ரத்தம் சிந்தி நம்மளை எல்லாரையும் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சிருக்கிறார். ஆகவே நம்ம பாவம் செய்த நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடனே நம்ம இருக்கிற இடத்துலையே நமக்குள்ளே இருக்கிறவர், அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தோன்னா அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் சொல்லுவார், நீ உன் பாவங்களெல்லாம் அறிக்கை செய், இது வரைக்கும் இவ்வளோ பாவம் செய். ஏன்ட்டு அப்படி தான் ஆண்டவர் பேசினார். நான் வாலிப இதில் நான் சபைக்கு ஆலயத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி, நான் அந்த காலத்தில் உள்ள காலேஜ், இப்போ உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஒரே ஒரு நோட் புக்கோடு போவாங்க, அது கூட இப்போ இல்லை. அவங்க என்ன செய்வாங்க? செல்ஃபோனோட தான் போகிறாங்க. ஆனால் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இவ்வளோ உயரத்துக்கு என்ன செய்வாங்க? அந்த மாதிரி நான் என்ன செய்வேன்? சபைக்கு போவேன், பைபிள், கீர்த்தனை, பாமாலை, ஜெப புஸ்தகம் இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு போவேன். அவ்வளோ பக்தி இருந்தால் கூட ஆனால் எனக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை, எனக்குள்ளே எப்பவும் ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் தேவன் ஒரு நாள் என்னை சந்தித்தார், என்னோட பேசினார். அப்போ எனக்குள்ள பயமெல்லாம் போயிடுச்சு. எனக்கு நான் சொன்னேன், என்ன செய்யணும்ப்பான்னு சொன்னேன். நீ சின்ன வயசில் என்னெல்லாம் தப்பு பண்ணியோ அதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்றாரு. அப்போ அவர்கிட்ட சொல்லுமுன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன இப்படி தான் நம்மளை நினைக்க தோணுது தவிர நம்ம செய்த தவறு நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, அது நம்ம கான்சியஸில் நம்மளை கமிட் பண்ண வைக்க மாட்டேங்குது, அது நமக்கு தாழ்மை வரல. அப்போ திரும்பவும் கேட்குறேன், சொல்கிறேன், நீ இந்த வயசில் என்ன பண்ண, இந்த வயசில் இந்த இடத்துல என்ன செய்த? அப்போ தான் ஞாபகம் வருது, சின்ன சின்ன காரியம், விளையாட்டு கூட நம்ம பொய் சொல்லக்கூடாது. விளையாட்டுக்காக கூட இவங்க அப்படி இருக்காங்க, அப்பா வீட்டில் வச்சுக்கிட்டே சிலர் என்ன செய்வாங்க? அப்பா இல்லைன்றுவாங்க. என்ன கடன்காரங்க யாராவது தொந்தரவு பண்ணுவாங்கன்ட்டு, இவங்க அப்பா எங்கே அப்படின்னு கேட்டால், அப்பா இல்லை, அப்பா வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்றவாங்க. இப்படி ஏதாவது என்ன செய்வாங்க? வீட்டில் சின்ன சின்ன காரியம். நான் ப்ராக்டிக்கலாக இந்த நாட்களில் நான் சபை நடத்துகிறதுனால சபையில் நிறைய அநேக விசுவாச குடும்பங்கள் நிறைய பிள்ளைகளை பார்க்கும்போது நம்ம முன்னாடியே அவங்க பொய் சொல்கிறத நான் நல்லா பார்க்க முடியும். அப்போ அதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். அதெல்லாம் கண்டிப்பாக அவங்க உள்ளத்தில் கண்டிப்பாக பயத்தை கொடுக்கும். பயம் வந்ததுன்னா நம்ம தேவனிடத்தில் அன்பு செலுத்தலைன்னு அர்த்தம். ஆண்டவர் நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார், நம்ம கூட பேச மாட்டார். நம்ம தான் என்ன செய்வோம்? நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட பேசணும், அவர் நம்மளை வழி நடத்தணும், அவர் நம்மளை பாதுகாக்கணும். இதில் அழகாக போட்டிருக்கு, நான் உன்னை காப்பேன்னு சொல்கிறாரு. எந்த இதிலெல்லாம் காப்பாராம்? முதல்ல நம்ம ஆவி, ஆத்ம, சரீரத்தை காப்பார். நம்ம சரீரத்தில் வியாதிகள் வராமல், வந்தாலும் அது நம்மளை மேற்கொள்ளாமல் நமக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து, நல்லா என்ன செய்வார்? நம்மளை பாதுகாத்து நல்ல சுகம் கொடுத்து தீர்க்க ஆயுசை கொடுப்பார். 70 வயது பலத்தின் மிகுதினால் 80 வயது சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி நல்ல தீர்க்க ஆயுசை கொடுத்து நம்மளை பாதுகாப்பார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கட்டளையிடுவார். குழந்தையாக இருக்கும்போது ஒன்றுமே தெரியாமல் இருந்தோம், ஆனால் இப்போ இயேசுவை அறிய தெய்வம் நல்ல உயர்ந்த இதில் கொண்டு வருவார். நிறைய தரிசனங்களை கொடுப்பார், நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். அப்போ அதற்கு நம்மளை என்ன செய்யணும்? அதிலிருந்து நம்ம எல்லா தீங்குக்கும் நம்மளை என்ன செய்வாராம்? விலக்கி நம்மளை பாதுகாப்பாராம்.
சங்கீதம் 121 7வது வசனம் சொல்லுது, அவர் நம்முடைய ஆத்துமாவை காப்பாராம், நம்ம எல்லா தீங்குக்கும் நம்மளை விலக்கி பாதுகாப்பாராம். இப்போ இந்த நாளில் எது எது நமக்கு தான் தெரியும், நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்திலலாம் நம்ம கட்டப்பட்டிருக்கோம், எதிலிருந்தெல்லாம் நம்மளால் வெளியில் வர முடியல. சில பிள்ளைங்க வீடுகளில் பெற்றோரால் கட்டப்பட்டிருக்காங்க, வீடுகளில் குடும்பங்களில் நிறைய பாவங்கள், அவங்க தான் சில காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. முழு குடும்பமும் அவங்க என்ன செய்கிறாங்க, அடிமையாக்கி வச்சுருக்கிறாங்க. ஒரு அருமையான வாலிப பிள்ளை எனக்கு தெரியும், அது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வளர்ந்து வர்றா. ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்களால் அந்த பிள்ளை வெளியில் வர முடியல. அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அவங்க புறஜாதி மக்கள். அப்போ அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் இந்த பிள்ளை என்ன செய்ய வேண்டியிருக்கு, கட்டப்பட்டவளாக இருக்கிறான். ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு, உன் தகப்பனையும் தாயும் கனப்படுத்துன்னு சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவள் கடந்து வந்துகிட்டு இருக்கிறான். ஆனாலும் இந்த நாளில் நாம் என்ன செய்யணுமா, அவருடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். சில பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் வெளிநாட்டில் இருந்த சமயத்தில் அங்கே சகோதரிகள் கூட்டம், நாங்கள் இருந்த சபையில் சகோதரிகள் கூட்டம் நடத்தும்போது அவங்கள சகோதரிகளோடு நான் பகிர்ந்து கொண்ட காரியங்களை, அவங்க சாட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பிரஜாதி பிள்ளைங்க, வேலைக்காக வந்தவங்க. இந்த வேலைக்காக வந்த இடத்துல இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவங்க வீட்டுக்கு தெரியாமல் தான் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, நல்லா வளர்ந்து வர்றாங்க. வளர்ந்து வரும்போது ஏற்ற நேரத்தில் அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு நல்ல கிறிஸ்துவ மாப்பிள்ளையே பாருங்கள், எனக்கு வேறு பொண்ணு வேண்டாம், வேறு மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி திருமணம் செய்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டோடைய கிருபையினால் அந்த வார்த்தைகள் அவங்கள நல்லா பாதுகாத்தது, அந்த வசனத்துக்கு அவங்க ஒப்பு கொடுத்தாங்க, அந்த வசனத்தின்படி வாழ அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. பெற்றோருக்கு சில பிள்ளைங்க சில காரியத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அதை எதிர்த்து நிற்கிறதுன்னு சொல்ல முடியாது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களுக்கு சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி இது அம்மா இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி அதற்காக ஜெபித்து அவங்கள என்ன செய்யணும், வழி நடத்தணும். அதே நேரத்தில் சில காரியங்களை நம்ம பொறுமையாக காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். நிச்சயமாக எல்லா காரியத்திலையும் தேவன் நமக்கு உதவி செய்து நம்மளை பாதுகாப்பார். அவர் நமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். என்னென்னா, நம்ம கால் என்ன செய்வோம், பாதத்தை அந்த கல்லில் இடராமல் நம்மளை பாதுகாப்பாராம். அந்த கால் வந்து என்ன செய்ய, அங்கே நம்ம நடந்துக்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு கல் இடறி என்ன செய்துறாங்க, விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல சிலர் இறந்தும் போகிறாங்க, சிலர் கை கால் உடைஞ்சிருது, சிலர் முதுகு அடிச்சிருது. இப்படி நிறைய ஆக்சிடென்ட்ஸ், நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் அதை கூட உன்னை என்ன செய்வேன், பாதுகாப்பேன்னு சொல்கிறேன், கால் இடராதபடி உன்னை பத்திரமாய் பாதுகாப்பு. அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு என்ன ரெமிடி, அதுக்கு என்ன ஆண்டவர் என்ன வார்த்தைகளை கொடுக்குறாரு, ஏன் பயப்பட வேண்டாம்னு சொல்கிறாருன்னா, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சங்கீதம் 119 165 வசனம் சொல்லுது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அவங்க இடறி விழ மாட்டாங்க, நிச்சயமாக அவங்க இடறி விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் அவங்க பாதைகளை எல்லாம் அழகாக செவ்வைப்படுத்தின பாதையில் தான் அவங்கள கொண்டு போவார். அவங்களுக்கு தெரியும். நான் பார்க்குறேன் என்னுடைய வாழ்க்கையில், நான் பிளான் பண்ணுறது சில நேரங்களில் என்னுடைய சுய ஞானத்தில் பிளான் பண்ணுவேன். ஆனால் அவர் என்ன செய்வார், அழகாக அதை அவர் பிளான் பண்ணி என்னை நடத்தும்போது மகிமையானதாக இருக்கும். எனக்கு நல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவர் நடத்துகிற விதமே. ஆகவே இந்த நல்ல அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். அந்த தேவன் நமக்கு கொடுக்குற பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய பலன். அது நமக்குள்ள வந்ததுன்னா நம்ம உள்ளத்தில் இருக்கிற பயங்கள் எல்லாம் போயிடும், பயமெல்லாம் போயிடும். பயம் போயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம நரம்புகள், எலும்புகள், தசைகள், இரத்த நாளங்கள், நம்ம ஆவி, நம்முடைய ஆத்மா எல்லாம் புது பலன் அடையும் பயம் போயிடுச்சுன்னா. அப்போது ஆதாம் ஏவாள் வந்து ஆதியில் அவங்க என்ன செய்தாங்க, பாவம் செய்தாங்க. என்ன பாவம் செய்தாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் அநேகமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். என்ன செய்தாங்கன்னா, ஆண்டவர் முதலாவது ஆதாமை படைத்தார். அவனை மண்ணிலிருந்து எடுத்து தன்னுடைய சாயலை உருவாக்கி தன் ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதினார். அப்புறம் அதுக்கு முன்னாடி அவர் எல்லாம் பறவைகள், மிருகங்கள், அப்படி எல்லாத்தையும் ஜோடியாக படைத்தார். ஆண் பெண்ணாக ஜோடியாக படைச்சி அந்த தோட்டத்தில் அவர் ரெண்டு இடத்துல அழகாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் இவனை மட்டும் தனியாக படைச்சனால இவன் தனியாக உட்காந்துருக்கிறத அவர் பார்த்தா அவன் ஒரு துக்கத்தோடு கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இவனுக்கு ஒரு துணை கொடுப்போம்னு சொல்லி அவனை தூங்க வச்சு அவனுடைய விழா எலும்பை எடுத்தார். ஆனால் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருந்தார். என்ன கட்டளைன்னா, இந்த தோட்டத்தில் எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம், எல்லா பழங்களையும் நீ சாப்பிடு, ஆனால் அந்த மத்தியில் இருக்கிற பழத்தை மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவனும் அதை கீழ்ப்படிஞ்சிடறான். ஆனால் எப்போ இந்த பெண்மணி வந்தாலோ, இந்த பெண்மணி இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார்,
அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு இந்த அம்மா கேட்டுருந்துருக்கணும். இந்த அம்மாவை சாத்தா என்ன செய்துட்டான், பிசாசு வஞ்சித்து, பாரு அந்த பழம் பாரு இவ்வளோ அழகாக இருக்குது பாரு, அதை பாரு எவ்வளோ, அது சாப்பிட்டா அவரை மாதிரி ஆயிடலாம், அதனால தான் அவர் உங்களுக்கு இப்படி சொல்லியிருக்காருன்னொடனே இந்த அம்மாவுக்கு என்ன செய்துச்சு, ஆசை வந்துச்சு. அந்த பழத்தை பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது தான். உடனே அவங்க பறித்தாங்க, சாப்பிட்டாங்க. அது ரொம்ப இனிப்பாக இருந்தது, நல்லா இருந்தது. திரும்ப தான் புருஷனுக்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க, பாவம் செய்தாங்க. ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை 2 பேரும் சாப்பிட்டதுனால பயம் உண்டாயிற்று. இன்றைக்கும் உலகத்தில் நம்ம ஆண்டவர் இதை செய்யக்கூடாது, பெரியவங்க நம்ம சில நேரம் சொல்கிறோம், இதை செய்யாதீங்க, இங்கே போகாதீங்க, இந்த டெலிவிஷனில் இவ்வளோ நேரம் உட்காராதீங்க, செல்ஃபோன் இப்படி அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க சொன்னால் கேட்கணும், கீழ்ப்படியணும். அதை கேட்கல அப்படின்னா நிச்சயமாக அந்த பயம் நாளுக்கு நாள் கூடும். பயம் நாளுக்கு நாள் கூட 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 நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் வியாதிப்படும். நம்ம ஆவி, ஆத்ம, சரீரம் வியாதிப்படும் பொழுது நம்ம பாதிக்கப்படுவோம். நம்மளால் மேலே வர முடியாது. பிசாசு நம்மளை வஞ்சிச்சு ஏமாற்றி எங்கேயாவது கொண்டு போய் கடைசியில் அது மரணத்துக்குள்ளே கொண்டு போகும். அங்கே கொண்டு போய் விட்டுட்டு நம்மளை கை விட்டுட்டு ஓடி வந்துடுவோம். அப்போ இன்றைக்கு நம்ம இந்த பயத்திலிருந்து வெளியே வருவோம். பயம் வேதனை உள்ளது. அவர் சொல்கிறார், பயப்படாதே, உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன்றாரு. அவர் கூட இருக்கிறத என்றைக்காவது நம்ம நல்லா உணர்ந்துருக்குறோமா? நல்லா இன்னும் உணர்ந்து நம்ம வாழ்வோமா? நான் நிச்சயமாக தவறு செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். நம்ம பெரியவங்க சொல்கிறதோ அல்லது அத்தாரிட்டிஸ்களோ அல்லது யாராவது ஒருத்தர் நல்ல காரியங்களை சொல்கிறாங்கன்னா அதை சிந்திப்போம். சிந்தித்து நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கொண்டு முன்னாடி செல்லும்போது அந்த பயம் நம்மளை விட்டு போயிடும். கர்த்தர் நம்ம செய்த தவறுகளை உணர்த்தி அதிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து நம்மளை அவர் ஆசீர்வதிப்பார். அது என்னுடைய பிரதிபலன்தான். எல்லா தீங்குக்கும் நம்மளை விலக்கி காப்பார். வரப்போகிற கொடிய காலம் பாருங்கள், நம்ம எவ்வளவோ காரியங்களை நம்ம இந்த உலகத்தில் நடக்கிற நியூஸில் பார்க்குறோம். பூமி எதிர்ச்சி, ஒரு சில இடங்களில் பஞ்சத்தினால பிள்ளைங்கள்லாம் சாகுறாங்க, எலும்பும் தோலுமாக. நைஜீரியா, இன்னும் ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் இன்னும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பஞ்சம், சாப்பாடே கிடையாது. ஜனங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு பால் கிடையாது. பிள்ளைங்க செத்து போகிறாங்க, பசினால் செத்து போகுதுங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல, பசினால் கூட ஜனங்கள் சாகுங்க. அது நடக்குது இன்றைக்கும். ஆனால் தேவன் நம்மளை போஷிக்கிறாரு, நம்மளை பாதுகாக்கிறார். பார்த்தீங்களா, நமக்கு ஆகாரம் கொடுக்குறாரு. எத்தனை நேரம், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிட்றோம்? எத்தனை, 3 நேரம் இல்லை, 5-6 நேரம் சாப்பிட்றோம். அது இல்லாமல் நொறுக்கு தீனி வேறு நிறைய சாப்பிட்றோம். இப்படி நிறைய நம்மளை என்ன செய்கிறாரு, நம்ம கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம வெளியே போனோன்னா அவருடைய கண்களை நம்ம மேலே வைத்து நம்மளை அருமையாக பாதுகாக்கிறார். இந்த பிள்ளை அங்கே போய் விழுந்துடக்கூடாது, இங்கே போய் இந்த பாவத்தில் விழுந்துடக்கூடாது. எங்கள் கூட இந்த நாட்களில் எங்கள் சபையிலேருந்து ஒரு பிள்ளைய நான் இந்த ஊழியத்துக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அப்போ எனக்கு நேற்று இந்த இடத்துல போய் ஆற்றுல போய் குளிக்க போகலாம். ஆனால் எனக்குள்ளே ஜெபந்தான் பண்ணேன், ஆண்டவரே பிள்ளை ஆசைப்படுவான் எப்படியும் குளிக்கிறதுக்கு, ஆனால் போகிற இடத்துல அவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்துடக்கூடாது, அவனுக்கு எதுவும் துக்கம். ஏன்னா கடந்த நாளில் குற்றால அருவியில் திடீர்னு பெரிய வெள்ளம் வந்துச்சு. மழை தண்ணி திடீர்னு நிறைய பாய ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு வீட்டில் லீவுக்காக ஒரு தம்பி என்ன செய்திருக்கிறான், அவங்க சொந்தக்காரன் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவன் குளிக்க வந்திருக்கான் குற்றாலத்தில். அந்த பையனை அந்த தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு, இறந்து போனான். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாராம், பாதுகாப்பார். தீங்குக்கு, எல்லா தீங்குக்கும் நம்மளை விலைக்கு பாதுகாப்பார். நம்ம ஆத்துமாவை காப்பார். நம்ம ஆத்துமா தான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஆத்துமா சமாதானத்தோடு இருக்க தேவன் உதவி செய்ய. இன்றைக்கி நம்ம அந்த பயத்திலேருந்து வெளியே வருவோமா? ஆண்டவரே, நான் பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை உடனே நான் தேவனிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நான் அறிக்கை செய்த விட்டு விடுவேன். அதிலிருந்து நான் கண்டிப்பாக வெளியே வரேன். இனி நான் தவறு செய்ய மாட்டேன். இனி நான் இந்த எது நமக்கு பாவம் தொழுது அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். அப்போ அந்த பயம் எல்லாம் போயிடும். ஆண்டோடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், நன்றி. எல்லோரும் அப்படியே நான் இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும், ஆண்டவரே, ஆமாம், என் உள்ளத்தில் இன்னும் பயம் இருக்குதுப்பா, நான் இவ்வளவோ தவறுகள் செய்திருக்கிறேன், அதனால் என் வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்களை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன். இத்தனை வருஷம் ஆகியும் எனக்கு ஒரு குழந்தை இல்லை, இத்தனை வருஷம் ஆகியும் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, இத்தனை வருஷம் ஆகியும் நல்ல ஆரோக்கியமாக இல்லை, என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை. இன்றைக்கு அந்த பயத்திலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. தகப்பனே, இந்த செய்தியின் மூலமாக, இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள பயங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அவருடைய ஆவி, ஆத்ம, சரீரத்திலிருந்து வெளியே கடந்து போவதாக. அவர்கள் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தேவன் கிருபை செய்வீராக. உங்கள் அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆமாண்டவரே, அந்த பயத்தின் ஆவிகளிலிருந்து அன்பின் ஆவியை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னபடி இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. ஆமேன்.